Hi friends, Assalamualaikum. Welcome to A to Z Tailor. இன்னைக்கு ஸ்லீவ் கட்டிங் தான் நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியான மெத்தட்ல பிகினர்ஸ் கூட வந்துட்டு சூப்பரா வந்துட்டு ஸ்லீவ் வந்துட்டு கட் பண்ணிடலாம். நிறைய பேருக்கு ஸ்லீவ்ல வந்துட்டு சுருக்கம் வருது இல்லையா, அந்த மாதிரி எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லாமல் நீட்டாக ஸ்லீவ் வந்துட்டு எப்படி கட் பண்ணுறது, எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லீவுடைய லென்த்தை வந்துட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஸ்லீவுடைய எண்ட் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல என்ன அலவன்ஸ் வருதோ வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ்க்கு வந்துட்டு வச்சுக்கோங்க. ஸ்லீவில் மேலே வந்துட்டு அந்த கேப் சொல்லுவாங்க, அந்த லென்த் வந்துட்டு 4 இன்ச் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆப்போசிட்லேயே வந்துட்டு 4 இன்ச் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு நல்லா ட்ராயிங் மட்டும் நீங்கள் வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான். ஸ்லீவ் வந்துட்டு நீட்டாகவே நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த விதமான சுருக்கம் எதுவுமே வந்துட்டு இருக்காது. இதே மெத்தடில் இதே மாதிரி அலவன்ஸ் வச்சுட்டு நீங்களும் கட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ இதை வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கே வந்துட்டு இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த ஸ்லீவ் கட் பண்ணுறதுலாம் வந்துட்டு டவுட் இருக்கும். சுருக்கமாக வருது, ஸ்லீவ் வந்துட்டு நீட்டாகவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது இல்லையா. இந்த மாதிரி வந்துட்டு ஃபார்முலா வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா ஸ்லீவுடைய ஷார்ட் ஸ்லீவ் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு அலவன்ஸ் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ஷார்ட் ஸ்லீவில் அந்த அலவன்ஸ் இருக்கு இல்லையா, சுற்றளவு, அதையும் வந்துட்டு என்ன அலவன்ஸ் வருதோ அங்கே வந்துட்டு அதையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்லீவ் கட் பண்ணுங்கள். ஸ்லீவ் வந்துட்டு எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது. சின்ன சின்ன டிப்ஸு தான் இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்லீவ் வந்துட்டு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கீழே வந்துட்டு இந்த ரவுண்ட் அலவன்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஆஃப் ஸ்லீவுடைய அலவன்ஸையும் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம ஸ்கேலை வச்சு நீங்கள் கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் நேராக தைச்சிங்க அப்படின்னா ஸ்லீவ் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். லூஸ் எதுவுமே வந்துட்டு கொஞ்சம் கூட வராது, பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு கமெண்டில் கேளுங்க. வேறு என்ன கட்டிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.